Welcome student. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6th chapter applications of vector algebra. வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள். Examples 6.5 to 6.11 வரைக்குள்ள எல்லா சம்மும் ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஓகே, இது இங்கிலீஷ் மீடியம் கொஷின். தமிழ் மீடியம் கொஷின் பார்த்தீங்கன்னா வெக்டர் இயற்கணிதம் பயன்பாடுகள் எடுத்துக்காட்டுகள் 6.5லேருந்து 6.11 வரைக்கும் இருக்கிற இந்த எல்லா சம்முமே நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா, வாங்க சால்வ் பண்ணலாம். ஸோ 6th சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா, வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெக்டர் அல்ஜிப்ரா வந்து +1லேயே படிச்சிட்டிங்க. ஸோ இதை பற்றி இன்ட்ரடக்ஷன் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே கொடுத்துருக்கேன், அதில் நல்லா கிளியராக பார்த்துருங்க. அந்த இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் இயற்கணிதத்தோட பயன்பாடுகள் அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துங்க. சரி, அப்போது இந்த டாப்பிக்கு தேவையான ஃபார்முலாஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணால் போதும், ஏன்னா அது தேவையான இன்ட்ரடக்ஷன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவிலே பார்த்தாச்சு. சரிங்களா? சரி, அதனால் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும் அவசியம் இல்லை. இப்போ நேராக நம்ம என்னென்ன மாதிரி ஃபார்முலாலாம் தேவைப்படுது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் டாட் ப்ராடக்ட் A vector dot B vector is equal to modulus of A vector modulus of B vector into cos theta. அடுத்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A vector cross B vector, குறுக்கு பெருக்கத்தின் வரையறை, definition of cross product. A vector cross B vector is equal to modulus of A vector modulus of B vector sin theta n cap. ஸோ மாடுலஸ் எடுத்தோம்னா n cap modulus வேல்யூ 1 ஆகிடும். ஸோ modulus of A cross B is equal to modulus of A modulus of B sin theta. அதுக்கப்புறம் A டாட் பி இஸ் ஈக்குவல் டு பி டாட் ஏ அப்படின்னு எழுதலாம். ஆனால் A கிராஸ் பியை பி கிராஸ் ஏன்னு எழுத முடியாது, ஏன்னா அதில் மைனஸ் வரும். ஸோ A வெக்டார் கிராஸ் பி வெக்டார்ன்றது மைனஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். அடுத்தது A வெக்டார் டாட் ஏ வெக்டார்ன்றது எப்படி எழுதலாம்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர். ஆனால் கிராஸ் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் A வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாரோட வேல்யூ 0. அதேமாதிரி இஃப் A வெக்டார் டாட் பி வெக்டார் 0னா த வெக்டார்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், ஏவும் பியும் பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்லலாம். புள்ளி பெருக்கம் 0னா வெக்டார் வந்து செங்குத்தானவை. அதுவே கிராஸ் ப்ராடக்ட் 0, A வெக்டார் கிராஸ் பி வெக்டார் 0னா ரெண்டு வெக்டாரும் பேரலல், இணையான வெக்டார்கள் சொல்லலாம், குறுக்கு பெருக்கம் 0னா. அதுக்கப்புறம் ஏபி வெக்டார் எப்படி எழுதலாம்னா ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் அப்படின்னு எழுதலாம். சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபார்முலா தேவை பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், இணைகரத்தின் பரப்பு 1/2 மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார், இதுதான் இணைகரத்தின் பரப்பு, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். அப்புறம் ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ், விசை செய்த வேலை வந்து எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார். இதில் டின்றதுன்னா ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். அப்புறம் டார்க் ஆஃப் எ ஃபோர்ஸ், டார்க்னா தமிழில் பார்த்திங்கன்னா முறுக்கு திறன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த டார்க்கு கண்டுபிடிக்கிற ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஆர் வெக்டார் இஸ் ஆர் கிராஸ் எஃப் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஆறுன்றது என்னென்னா ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஓபி மைனஸ் ஓஏ. இந்த ஓபி ஓஏன்றது கொடுத்துருக்க கொஷின்லேருந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். த்ரூ த பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை ஓபின்னு எடுத்துக்கலாம். அதாவது புள்ளி வழியாக என்ற புள்ளி வழியாகன்ற வேர்டு பார்த்தீங்கன்னா அதை ஓபி வெக்டார்னு எடுத்துக்கங்க. அபவுட் த பாயிண்ட், புள்ளியை பொறுத்து அப்படின்ற வேர்டு இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டை வந்து ஓஏ வெக்டார்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் அப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா கொஷினை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எது ஓபி வெக்டார் எது ஓஏ வெக்டார் ஐடென்டிஃபை பண்ணுறது தான், அதுக்கான ஹிண்ட்டு தான் இது. அதுக்கப்புறம் இதை வச்சு நீங்கள் ஆர் வெக்டார் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃபார்முலா ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் கண்டுபிடிச்சிங்கன்னா டார்க் ஆஃப் எ ஃபோர்ஸ் கிடச்சிரும், அதாவது முறுக்கு திறன் அப்படி கண்டுபிடிக்கிறது தான் ஃபார்முலா ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். சரிங்களா? சரி, இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி கொடுத்துருக்க சம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். வாங்க. Example 6.5. Prove by vector method that sin alpha minus beta equal to sin alpha cos beta minus cos alpha sin beta. வெக்டார் முறையில் நிறுவுக அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. சரி, என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா sin alpha minus beta is equal to sin alpha cos beta minus cos alpha sin beta. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுக்கான டயக்ராம் வரைஞ்சி நம்ம ஃபர்தராக இதை ப்ரூஃப் பண்ணலாம். பாருங்கள். ஓகே, டயக்ராமுக்கு ஃபஸ்ட்டு இது வந்து எக்ஸ் ஆக்சஸ் வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி இது வந்து ஒய் ஆக்சஸ். சரி, இப்போ இந்த எக்ஸ் ஆக்சஸ் வந்து இதில் கொடுக்கணும். இதில் வந்து டைரக்ஷன் கொடுக்கலாம்.
x ஆக்சிஸ் நேர போகிற யூனிட் வெக்டார் வந்து I வெக்டார், y ஆக்சிஸ் நேர போகிற யூனிட் வெக்டார் வந்து j வெக்டார், ஆரிஜின் வந்து 0. சரி, இப்போ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஏன்ற பாயிண்ட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறத எடுத்துங்க. ஓகே, ஸோ OA வெக்டார் அந்த ஏலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் எக்ஸ் ஆக்சிஸோட எப்படி எல்லுன்ற இடத்துல மீட் பண்ணுறதை எடுத்துங்க. ஓகே, ஸோ அதோட டைரெக்ஷன் வந்து என்னென்னா இப்படி இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஆஸ் யூஷுவல் டைரெக்ஷன் இங்கே எப்படி இருக்கும். சரிங்களா? ஓகே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் வந்து ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இது அப்புறமேட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் இன்னொரு வெக்டார் எடுத்துக்கணும். அது வந்து பீன்ற பாயிண்ட்டை இங்கே எடுத்துக்கிட்டு OB அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து B அப்படின்னு எடுத்துங்க. அது வந்து OB வெக்டார். ஸோ அதுலேயும் வந்து பெர்பெண்டிகுலர் லைன் ஒன்று வரையணும் எக்ஸ் ஆக்சிஸுக்கு. அது வந்து எம்மில் மீட் ஆகிறத எடுத்துங்க. ஓகே, சரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பார்க்கும்போது OA வந்து எக்ஸ் ஆக்சிஸோட ஆல்ஃபா ஆங்கிள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும், OB வந்து எக்ஸ் ஆக்சிஸோட பீட்டா ஆங்கிள் எடுத்துக்கணும். அப்படின்னா OAக்கும் OBக்கும் உள்ள ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவில் பீட்டாவை செப்ராக்ட் பண்ணால் தான் கிடைக்கும். அதனால் இது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து இந்த டயக்ராம். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த OA வெக்டாரை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா A வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனால் வந்து நான் OA வெக்டாரை வந்து யூனிட் வெக்டாராக எடுத்துக்கிறேன். அதனால தான் A கேப். யூனிட் வெக்டார் இஸ் ரெப்ரசன்டட் பை கேப். OB வெக்டாரை B கேப் அப்படின்ற யூனிட் வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். இதை வச்சு இப்போ இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டதுனால இந்த டயக்ராமை பற்றி ஒரு தியரியை நம்ம கொடுக்கணும். அதை இப்போ நம்ம கொடுத்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது இந்த டயக்ராமை பற்றி இதை மாதிரி எழுதிருக்கணும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட் OA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு A கேப் அண்ட் OB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு B கேப் be the unit vectors and which makes angles alpha and beta respectively with the positive x-axis. ஸோ OAவும் OBயும் x-axisோட ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆங்கிள் கொடுக்குது. இது ஏன் பாசிட்டிவ் x-axis சொல்கிறாங்கன்னா திஸ் இஸ் பாசிட்டிவ் x-axis, ஏன்னா பாசிட்டிவ் சைடில் இருக்கிறதுனால. ஸோ இது ரெண்டுமே யூனிட் வெக்டார்னால the modulus value of A கேப் அண்ட் modulus value of B கேப் வந்து என்னது 1. அதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் draw AL perpendicular to x-axis and BM is perpendicular to x-axis. அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். Draw AL and BM perpendicular to the x-axis as shown in the figure. சரிங்களா? ஸோ டயக்ராம் வரைஞ்சி அந்த டயக்ராமை இந்த மாதிரி வேர்டிங்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். கண்டிப்பாக இது மாதிரி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஃபுல் மார்க் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை கிளியராக எழுதி வச்சுக்கிட்டு நல்லா அப்படியே அதில் இருக்கிற மாதிரி எழுதுங்க. ஓகே, இப்போ தமிழ் மீடியத்துக்கு சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ இந்த தமிழ் மீடியம் என்ன பண்ணுறீங்கன்னா இது வேர்டுக்கு அப்படியே தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். OA வெக்டார் ஈக்குவல் டு A கேப் மற்றும் OB வெக்டார் ஈக்குவல் டு B கேப் என்பது அலகு வெக்டார்கள் என்க. மேலும் இவைகள் எக்ஸ் அச்சின் மிகை திசையுடன் ஆல்ஃபா கமா பீட்டா என்ற கோணங்களை ஏற்படுத்துகிறது என்க. AL மற்றும் BL என்ற கோடுகளை எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக வரைக அப்படின்றது கிளியராக எழுதிங்க. இதை நல்லா கிளியராக படித்து இதில் இருக்கிற மாதிரியே எக்ஸாம்பிள் எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும், எந்த மார்க்கும் குறைக்க மாட்டாங்க. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் எழுதி முடிச்சாச்சு. இப்போது ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இதோட ஆங்கிளை பற்றி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா OA வந்து எக்ஸ்ஆக்ஸோட ஆல்ஃபா ஆங்கிள் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. OB வந்து எக்ஸ்ஆக்ஸோட பீட்டா ஆங்கிள் சொல்லிட்டோம். அது எப்படி இன்னும் எழுதுறேன்னா AOL வந்து ஆல்ஃபா, BOM வந்து பீட்டா அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ கன்சிடர் AOL அதுக்கான ஆங்கிள் வந்து ஆல்ஃபா அண்டு BOM இது ஒரு பாருங்க BOM அது வந்து பீட்டா ஆங்கிள், BOM வந்து பீட்டா. ஸோ விச் இம்ப்ளைஸ் தட் இதிலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இது ரெண்டுத்துலேருந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஏக்கும் பிக்கும்
ஏஓபிக்குள்ள ஆங்கிள் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ ஆங்கிள் ஆஃப் ஏஓபி அது வந்து என்னென்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்றதை சொல்லிடுறேன். இதில் 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் OAL, இன்னொரு ட்ரையாங்கிள் OBL M. OALக்கு வந்து ஆல்ஃபா, OBMக்கு வந்து பீட்டா. சரி, முதல் ட்ரையாங்கிள் OALக்கு நான் வந்து காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா கண்டுபிடிக்க போகிறேன். OBMக்கு வந்து காஸ் பீட்டா சைன் பீட்டா கண்டுபிடிக்க போகிறேன். இதெல்லாம் கண்டுபிடிச்சி தான் சம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். சரிங்களா? வாங்க சம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் AOL இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ட்ரையாங்கிள் AOL. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா காஸ் ஆல்ஃபா கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? சரி, காஸ் ஆல்ஃபா. காஸ் ஆல்ஃபான்னு என்னது? அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டனஸ், அதாவது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஸோ இந்த காஸ் ஆல்ஃபாவில் அடுத்துள்ள பக்கம்ன்றது OL, கர்ணம்ன்றது OA. adjacent side by hypotenuse. So OL vector by OA vector. So OL vector modulus போடணும் by OA vector. ஏன் modulus போடணும்னா magnitude value தான் காசுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால் அந்த வேல்யூ தான் நம்ம அதில் போடணும். சரி, இப்போ இதிலேருந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா OL வெக்டர் தான் எப்போவுமே வேணும். ஸோ அதை வச்சுட்டு இதை இந்த சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா ஸோ மாடுலஸ் ஆஃப் OL வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இது இந்த சைடு போகும்போது மாடுலஸ் ஆஃப் OA வெக்டர் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா. சரி, அப்போது OA வெக்டர் நான் என்ன ஆல்ரெடி என்னென்னு எழுதியிருக்கிறேன், OA வெக்டர் A கேப்னு எழுதியிருக்கிறதுனால இது மாடுலஸ் ஆஃப் A கேப். ஸோ மாடுலஸ் ஆஃப் A கேப் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா. பட் ஈக்குவேஷன் ஒன்னில் A கேப்போட மாடுலஸ் வேல்யூ 1ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா, இது காஸ் ஆல்ஃபா. சரிங்களா? சரி, அப்போ இதிலிருந்து எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா OL வெக்டர் மாடுலஸ் வேல்யூ தான் காஸ் ஆல்ஃபான்னு கிடச்சிருக்கு. ஆனால் எனக்கு என்ன வேணும்னா மாடுலஸ் தேவையில்லை, வெக்டார் தான் வேணும். அப்போது ஒரு மாடுலஸ் வேல்யூவில் வெக்டாரை சேர்க்கணுன்னா கூட டைரக்ஷனை சேர்க்கணும். அப்போது OLோட யூனிட் வெக்டார் டைரக்ஷனை சேர்த்துட்டா சம் முடிஞ்சிடும். இதில் வந்து OL வெக்டார் கிடச்சிரும். சரி, OLோட யூனிட் வெக்டார் என்ன? நல்லா பாருங்கள், இதுதான் OL வெக்டர் வந்து எது மேலே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, அதோட யூனிட் வெக்டார் I. அதனால் மாடுலஸ்லேருந்து வெக்டாரை மாற்றும்போது காசோட அதோட யூனிட் வெக்டாரை சேர்த்துட்டா உங்களுக்கு வெக்டார் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ OL வெக்டார் வந்து என்னென்னா காஸ் ஆல்ஃபா I அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா இது கண்டுபிடிக்கணும், சைன் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். சரி, சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்னது, ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ், அதாவது எதிர்ப்பக்கம் பை கர்ணம். இதில் பார்ப்போம். அதே சைன் ஆல்ஃபாவில் எதிர்ப்பக்கன்றது AL சொல்லக்கூடாது, LAன்னு சொல்லணும். ஏன்னா டைரக்ஷன் அப்படி தான் இருக்குது. LA பை OA, எதிர்ப்பக்கம் பை கர்ணம். ஸோ LA வெக்டர் மாடுலஸ் LA வெக்டர் பை மாடுலஸ் OA வெக்டர் அப்படின்னு மாற்றியாச்சு. ஓகே, சரி, எனக்கு இதிலேருந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு LA வெக்டார் தான் வேணும். ஸோ அதனால் இது இந்த சைடு கொண்டு போயிடுங்க. ஸோ மாடுலஸ் LA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இதை இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மாடுலஸ் OA வெக்டர் இன்ட்டு சைன் ஆல்ஃபா. சரி, போனதில் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம், இதை A கேப்னு. ஸோ மாடுலஸ் ஆஃப் A கேப் இன்ட்டு சைன் ஆல்ஃபா, இதோட வேல்யூ 1ன்றது ஈக்குவேஷன் நம்பர் 1லே இருக்குது. 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபா. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாடுலஸ் LA வெக்டார். ஏன்னா எனக்கு என்ன வேணும், LA வெக்டார் தான் வேணும், மாடுலஸ் தேவையில்லை. ஸோ LA வெக்டார்ன்றது என்னென்னா இதில் இருக்க டைரக்ஷன் சேர்க்கணும். ஸோ LAவோட டைரக்ஷன் என்னன்னு பாருங்கள். LAவோட டைரக்ஷன் அது LAன்றது Y ஆக்சிஸுக்கு பேரலாக இருக்குது, Y ஆக்ஸோட டைரக்ஷன் J. அதனால் சைன் ஆல்ஃபா J. சரிங்களா? மாடுலஸ்லேருந்து வெக்டாராக மாற்றியாச்சு. ஸோ இதுவும் கிடச்சிச்சு, LAவும் கிடச்சிடுச்சு. ஓகே, சரி, இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணணும், அந்த ட்ரையாங்கிள்லேருந்து செம்ம நம்ம ப்ரொசீட் பண்ணணும். என்ன ட்ரையாங்கிள் பாருங்கள், என்ன ட்ரையாங்கிள் இது, OAL. இந்த OAL ட்ரையாங்கிள் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் இதுதான் வந்து ஸ்லாண்ட் சைடு OA. அது பாருங்கள், டைரக்ஷன் பாருங்கள், இது இந்த டைரக்ஷன், இது இந்த டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் வேல்யூன்றது OA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு OL வெக்டார் ப்ளஸ் LA வெக்டார். அதுதான் இது. ஸோ ஃப்ரம் த டயக்ராம் OA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு OL வெக்டார் ப்ளஸ் LA வெக்டார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அந்த டயக்ராம்லேருந்து. ஓகே, அப்போ அதிலிருந்து OA வெக்டார் தான் ஆல்ரெடி நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம், இங்கே A கேப்னு எழுதியிருக்கோம். ஸோ அதனால் இதை A கேப்னு எழுதலாம். A கேப் இஸ் ஈக்குவல் டு OL வெக்டார் இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது காஸ் ஆல்ஃபா I.
ஸோ இது வந்து காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டார் ப்ளஸ் எல்ஏ வெக்டார்ன்றது சைன் ஆல்ஃபா இன்ட்டு ஜே வெக்டார். இதுதான் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏ கேப்பு கண்டுபிடிச்சாச்சு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி. அடுத்த ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சு நம்ம பி கேப்பு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் ஓபிஎம், அந்த ட்ரையாங்கிள் எடுத்து வச்சு நம்ம சம் போடணும். சரிங்களா? பாருங்கள் டயக்ராமில் எது ஓபிஎம், ஓபிஎம், அதுக்கு வந்து பீட்டா வருது. சரி, அதில் நான் வந்து காஸ் ஆல்ஃபா கண்டுபிடிக்க போகிறேன். சரி, காஸ் பீட்டா, ஏன்னா அது பீட்டா சம்மந்தப்பட்டது, அதோட ஆங்கிள் பீட்டா. ஸோ காஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும்னா என்னது, அப்போது அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோட்டனஸ், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஸோ அந்த ஃபார்முலா படி என்னது, இது காஸ் பீட்டா அடுத்துள்ள பக்கம் வருது, இதில் அடுத்துள்ள பக்கம்ன்றது ஓஎம், ஓஎம் பை ஓபி, அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோட்டனஸ். ஸோ ஓஎம் பை ஓபி. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஓஎம் வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டார். ஓகே, சரி, இப்போ இதில் எனக்கு என்ன தேவை, ஓஎம் வெக்டார் தான் தேவை. ஸோ அதை இங்கே வச்சுட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஓஎம் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இதை கிராஸில் கொண்டு போயிட்டோம்னா மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டார் இன்ட்டு காஸ் பீட்டா. ஓகே, ஆனால் ஓபி வெக்டார் தான் இங்கே நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், பி கேப். ஸோ அப்போது மாடுலஸ் ஆஃப் பி கேப் இன்ட்டு காஸ் பீட்டா. பட் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் மாடுலஸ் ஆஃப் பி கேப்ன்றது 1. ஸோ இதோட வேல்யூ 1னா 1 இன்ட்டு காஸ் பீட்டா. ஓகே, ஸோ இதுதான் மாடுலஸ் ஆஃப் ஓஎம் வெக்டார். ஆனால் எனக்கு வெறும் ஓஎம் வெக்டார் தான் வேணும். வெறும் ஓஎம் வெக்டார் வேணும்னா என்ன அர்த்தம்னா டைரக்ஷனை சேர்க்கணும். சரிங்களா? ஸோ விச் இம்ப்ளைஸ் ஓஎம் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டைரக்ஷன். இதோட என்ன டைரக்ஷன் சேர்க்கணும், ஓஎம் என்ன இருக்குது பாருங்கள், ஓஎம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குது, அதோட யூனிட் வெக்டார் ஐ. அதனால் காஸ் பீட்டாவோட ஐயை சேர்த்தா போதும், டைரக்ஷன் சேர்ந்துடும். அப்போ இது வெக்டாராக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஓஎம் வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது சைன் பீட்டா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, சைன் பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எழுதுங்க, சைன் பீட்டான்றது ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டனஸ். சரிங்களா? சரி, இப்போது அதே ட்ரையாங்கலில் ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா எம்பி பை ஹைபோட்டனஸ் வந்து ஓபி வெக்டார். சரிங்க, தமிழில் பார்த்திங்கன்னா எதிர்ப்பக்கம் பை கர்ணம். எதிர்ப்பக்கம் வந்து எம்பி, கர்ணம் வந்து ஓபி வெக்டார். ஸோ அதை தான் இங்கே எழுத போகிறேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் எம்பி வெக்டார் ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டனஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டார். ஓகே, சரி, இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எம்பி வெக்டார் தான் தேவை. ஸோ அதை வச்சுட்டு இதை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் எம்பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டார் இன்ட்டு சைன் பீட்டா. ஓகே, ஸோ இதோட வேல்யூ தான் பி கேப்னு ஆல்ரெடி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் பி கேப் இன்ட்டு சைன் பீட்டா. ஓகே, ஸோ மாடுலஸ் ஆஃப் பி கேப்ன்றது 1 ஃப்ரம் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்போது 1 இன்ட்டு சைன் பீட்டா. ஓகே, சரி, இப்போ இதிலேருந்து எனக்கு என்ன வேணும், மாடுலஸ் வேண்டாம், வெறும் வெக்டார் தான் வேணும். அப்போ வெக்டார் வேணால் டைரக்ஷனை சேர்க்கணும். ஸோ எம்பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இது என்ன டைரக்ஷன் சேர்க்கணும் அப்படின்னா எம்பியோட டைரக்ஷன் பாருங்கள். எம்பின்றது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது, அதோட யூனிட் வெக்டார் ஜே. அதனால் இதுக்கு ஜே சேர்க்கணும். ஸோ திஸ் இஸ் சைன் பீட்டா இன்ட்டு ஜே வெக்டார் அப்படின்னு வந்துடும். ஸோ வெக்டார் வேல்யூ வந்துடுச்சு. இதுதான் எம்பி வெக்டார். எம்பி வெக்டார்ன்றது சைன் பீட்டா ஜே வெக்டார். ஓகே, சரி, இப்போ இந்த ட்ரையாங்கிளை வச்சு நம்ம அடுத்தது எழுதணும். சரி, என்ன ட்ரையாங்கிள் இது, ஓபிஎம். ஓபிஎம்மோட ஆப்போசிட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓபி வெக்டார் தான். ஸோ ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓஎம் வெக்டார் ப்ளஸ் எம்பி வெக்டார். சரிங்களா? அந்த வேல்யூ தான் நான் இதில் சேர்க்க போகிறேன். ஸோ ஃப்ரம் த ட்ரையாங்கிள் ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓஎம் வெக்டார் ப்ளஸ் எம்பி வெக்டார். ஓகே, ஸோ அப்போது ஓபி வெக்டார் தான் நான் என்னென்னு எடுத்துருக்குறோம், ஆல்ரெடி பி கேப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓபி வெக்டார்ன்றது பி கேப். ஸோ அப்போ இது வந்து பி கேப் இஸ் ஈக்குவல் டு ஓஎம் வெக்டார். ஓஎம் வெக்டார் வந்து காஸ் பீட்டா ஐ. ஸோ இது வந்து காஸ் பீட்டா ஐ ப்ளஸ் எம்பி வெக்டார்ன்றது சைன் பீட்டா ஜே. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்னென்னு எடுத்துக்கலாம், தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்தாச்சு, இது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து வச்சு சம போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போது செகண்ட் ஈக்குவேஷன்லையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் கண்டுபிடிச்சது எடுத்து எழுதுங்க. செகண்ட் ஈக்குவேஷனில் ஏ கேப் என்ன கண்டுபிடிச்சோன்னா காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டார் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டார். இதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம்.
சரி, அடுத்து தேர்ட் ஈக்குவேஷனில் பி கேப் என்ன கண்டுபிடிச்சோம்னா காஸ் பீட்டா இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் சைன் பீட்டா இன்ட்டு ஜே வெக்டார், இது ரெண்டும் கண்டுபிடிச்சோம். சரி, இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இந்த சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ரூஃப் பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். சரி, இப்போ நம்மளுக்கு உள்ள முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது செகண்ட்லையும் தேர்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணுமா இல்லை தேர்ட்லேருந்து செகண்டை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணுமா அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன். சரி, இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஃப்ரம் கூட ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் ஆங்கிள் எப்பவுமே இருக்கும். அப்போ கீழே இருந்தால் மேலே. ஸோ கீழேருந்து பார்க்கும்போது முதல் வெக்டார் பி வெக்டார் ஆகும், ரெண்டாவது வெக்டார் ஏ வெக்டாராக இருக்கிறதுனால பி கிராஸ் ஏ தான் பண்ணணும், ஏ கிராஸ் பி பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா தப்பாயிடும். பிகாஸ் ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ நம்மளுக்கு தெரியும். ஸோ இது கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ பி வெக்டாரையும் ஏ வெக்டாரையும் தான் குறுக்கு பெருக்கம் பண்ண போகிறேன். ஓகே, அப்படின்னா டேக்கிங் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் 3 and 2 ரெண்டையும் ஒன்றையும் குறுக்கு பெருக்கம் செய்க அப்படின்னு சொல்கிறேன். சரி, அப்படின்னா என்ன பண்ணணும், பி கேப் கிராஸ் ஏ கேப் அப்படின்னு பண்ணணும். ஸோ கிராஸ் ப்ராடக்ட்ன்றது டிட்டர்மினன்ட் ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார். ஓகே, ஸோ பியோட ஐ வெக்டார் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா காஸ் பீட்டா, பியோட ஜே வெக்டார் கோஎஃபிஷியன்ட் சைன் பீட்டா, பியில் கே வெக்டர் இல்லாதனால 0. அடுத்தது ஏவோட ஐ வெக்டர் கோஎஃபிஷியன்ட் காஸ் ஆல்ஃபா, அடுத்தது ஜே வெக்டர் கோஎஃபிஷியன்ட் சைன் ஆல்ஃபா, கே இல்லாதனால 0. சரிங்களா? சரி, இப்போ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் பாருங்கள். டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஐ வெக்டர் வச்சு பண்ணால் 0 - 0 அது தேவையில்லை, ஐ டேர்ம் வராது. ஜே டேர்மாவது வருமானு பார்த்தா அதுவும் 0 - 0 ஜே டேர்மும் வராது. அப்போ கே டேர்ம் மட்டும்தான் வரும். கே டேர்ம் என்ன வரும்னு பாருங்கள். இந்த சைடு பி கேப் கிராஸ் ஏ கேப். சரி, கே வெக்டர் இன்ட்டு இதையும் அதையும் விட்டுட்டிங்கன்னா காஸ் பீட்டா இன்ட்டு சைன் ஆல்ஃபா, காஸ் பீட்டா இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் இதுலேருந்து அதை பண்ணால் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? நார்மல் டிட்டர்மினன்ட் தான். கே இன்ட்டு இதில் இன்ட்டு இது மைனஸ் இது இன்ட்டு இதுன்னு போட்டாச்சு. ஓகே, இப்போ இதை எடுத்து எழுத போகிறேன். எப்படி எடுத்து எழுத போகிறேன்னா பி கேப் கிராஸ் ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு கே வெக்டார் ஆன்சர் எழுதிங்க. எப்பவுமே ஆல்ஃபா முதல்ல வரணும், அப்புறம் தான் பீட்டா வரணும். அதனால் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு போட்டு வெளியில் வந்து கே வெக்டார் எழுதிக்கங்க. சரி, இதை ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன், டெஃபினேஷன் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட். ஸோ பை தி definition of cross product, குறுக்கு பெருக்க வரையறை. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பிஏ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ பி கேப் கிராஸ் ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி கேப் மாடுலஸ் ஆஃப் ஏ கேப் இன்ட்டு சைன் ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் ஏ. பிக்கும் ஏக்கு நடுவில் என்ன ஆங்கிள் பாருங்கள், பி வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்கு நடுவில் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு இருக்கிறதுனால இது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு போட்டு இன்ட்டு என் கேப். என் கேப்ன்றது யூனிட் நார்மல் வெக்டார் டு பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏக்கு யூனிட் நார்மல் வெக்டார் எது, பிக்கும் ஏக்கும் இதுதான். ரெண்டுத்துக்கூட யூனிட் பி கிராஸ் ஏ வந்து இப்படி இருக்கும். அந்த பி கிராஸ் ஏவோட யூனிட் நார்மல் வெக்டார் இசட் ஆக்சிஸாக இருக்கிறதுனால இசட் ஆக்சிஸோட யூனிட் நார்மல் வெக்டார் கே வெக்டார். ஸோ அந்த கே வெக்டார் தான் பி கிராஸ் ஏவோட யூனிட் நார்மல் வெக்டாராக இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே என் கேப்புக்கு பதிலாக கே வெக்டார் போடணும். ஓகே, சரி. அப்புறம் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நம்ம என்ன கொடுத்துருக்குறோன்னா இதோட வேல்யூ பி மாடுலஸ் ஆஃப் பி வெக்டாரும் மாடுலஸ் ஆஃப் பி கேப்பும் மாடுலஸ் ஆஃப் ஏ கேப்பும் 1ன்னு சொல்லியிருக்கேன் ஈக்குவேஷன் நம்பர் 1ல். அது இதில் போட்டோம்னா 1 × 1 1 × அதை போட்டிங்கன்னா அதே வேல்யூ வந்துடும். சரிங்களா? ஸோ ஃப்ரம் தி ஈக்குவேஷன் நம்பர் 1 இது ரெண்டும் வேல்யூ 1 ஆகிடும். ஸோ பி கேப் கிராஸ் ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு கே வெக்டார். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 5. ஓகே, ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 4 and 5 ஃப்ரம் 4 and 5 இதுவும் சேமாக இருக்கிறதுனால இந்த வேல்யூ அந்த வேல்யூ சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதை எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு கே வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிறது சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா
minus cos alpha sin beta into k vector. Okay, so இதில் இந்த k வெக்டருக்கு இந்த k வெக்டர் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிற வேல்யூ எடுத்து எழுத வேண்டியதான். ஸோ மிச்சம் என்ன இருக்குது? sin alpha minus beta is equal to sin alpha cos beta minus cos alpha sin beta. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய வேல்யூ. அதை ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செம்ம. இந்த செம்ம நிறைய முறை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி. Example 6.6. If T is the midpoint of the side BC of a triangle ABC, show by vector method modulus of AB vector square plus modulus of AC vector square equal to 2 times of modulus of AD vector square plus modulus of BD vector square. தமிழில் பார்த்தீங்கன்னா முக்கோணம் ஏபிசியில் பிசி என்ற பக்கத்தின் நடுப்புள்ளி டி எனில் இதுக்கு மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் த ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 times ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏடி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பிடி வெக்டர் ஸ்கொயர் என வெக்டர் முறையில் நிரூபிக்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, என்ன ப்ரூஃப் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதை எழுதிங்க. என்னென்னா மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டர் ஸ்கொயர் equal to 2 times of modulus of AD vector square plus modulus of BD vector square. சரிங்களா? இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, இப்போது இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஏபிசியில் டி வந்து ஒரு மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிடலாம். ஸோ இதான் இந்த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் இது ஏ, இது பி, இது சி. சரிங்களா? இதில் பிசியோட மிட் பாயிண்ட்டை தான் டி அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. இப்போது இதில் வந்து லைன்ஸ் வரையணும்னா இது மாதிரி லைன்ஸ் வரும். ஸோ டி மிட் பாயிண்ட்டாக வரும்போது டைரெக்ஷன்லாம் கொஞ்சம் மாறும். ஏடி, ஏபி, ஏடி, ஏசி அங்கேருந்து வரும். அதே மாதிரி இந்த டைரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டி மிட் பாயிண்ட் வரும்போது இங்கேருந்து தான் டைரெக்ஷன் போகும். ஓகே, சரி. இதுதான் இந்த டயக்ராம். ஸோ இந்த டயக்ராமை பற்றி நம்ம கொஞ்சம் வேர்டிங்ஸ் எழுதணும். அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது. ஓகே, இப்போது இந்த டயக்ராமை இது மாதிரி தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரிங்களா? இது மாதிரி எழுதணும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. லெட் ஏ பி தி ஆரிஜின். இங்கே ஏவை தான் நான் ஆரிஜினாக எடுத்துக்கிறேன். அண்ட் பி அண்ட் சி பி தி பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் B and C ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ பியோட பொசிஷன் வெக்டர் பி வெக்டர், கேபிட்டல் சியோட பொசிஷன் வெக்டர் சி வெக்டர்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ பொசிஷன் வெக்டர்னாவே பொதுவாக நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஏவோட பொசிஷன் வெக்டர்னால் ஓஏ வெக்டர் தான் நம்ம சொல்லுவோம். பியோட பொசிஷன் வெக்டர்னால் ஓபி வெக்டர் சொல்லுவோம். இங்கே நான் ஏவை தான் ஆரிஜினாக எடுத்துக்கிட்டேன். அப்போது ஏ வந்து ஓ மாதிரி ஆக்ட் பண்ணோம். அப்போது பியோட பொசிஷன் வெக்டர்னு சொன்னால் ஏபி தான் சொல்லணும். ஏன்னா ஏ தான் நம்ம ஆரிஜினாக மாற்றிட்டேன். கரெக்டாக இல்லையா? ஸோ அதனால் இங்கே ஏ தான் ஓ மாதிரி ஆக்ட் பண்ணுது. அப்போது பியோட பொசிஷன் வெக்டர் ஓபி வெக்டர் சொல்லும்போது ஓக்கு பதிலாக ஏவை போடுறேன். ஈக்குவல் டு பி வெக்டர். சியோட பொசிஷன் வெக்டர் ஓசி வெக்டர்னு சொல்லுவோம். ஆனால் ஓக்கு பதிலாக ஏ போடணும். ஏன்னா ஏ தான் நான் ஆரிஜினாக எடுத்துக்கிட்டேன். சரி, இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்தது சின்ஸ் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க டி வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் பிசின்னு சொல்லியிருக்காங்க. சின்ஸ் டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி, ஸோ த பொசிஷன் வெக்டர் ஆஃப் டியோட பொசிஷன் வெக்டர் எப்பவுமே என்னென்னா இது டி வந்து மிட் பாயிண்ட்டாக பிசியோட மிட் பாயிண்ட்டாக இருக்கும்போது டியோட பொசிஷன் வெக்டர் வந்து எப்படி சொல்லணும்னா இதோட பொசிஷன் வெக்டர் ப்ளஸ் இதோட பொசிஷன் வெக்டர் பை 2. அதுதான் அந்த ஃபார்முலா. சரிங்களா? அப்போது நம்ம பியோட பொசிஷன் வெக்டர் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், சியோட பொசிஷன் வெக்டரும் நம்மளுக்கு தெரியும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் அதுதான் டியோட பொசிஷன் வெக்டர். ஸோ டி வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் பிசியாக இருக்கிறதுனால அதோட பொசிஷன் வெக்டர் வந்து பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் பை 2. அதனால தான் அப்படி எழுதியிருக்கேன். சரி, டியோட பொசிஷன் வெக்டர் ஓடி வெக்டர் தான் போடணும். ஆனால் ஏன் நான் ஓ போடலன்னா ஓன்றது தான் நம்ம அங்கே ஆரிஜின்றதுக்கு பதிலாக ஏ தான் ஆரிஜினாக எடுத்துருக்குறோம். அதனால் ஏடி வெக்டர்னு எழுதிக்கிட்டேன். சரிங்களா? ஸோ புரியுதுங்களா? ஓக்கு பதிலாக இங்கே ஏ யூஸ் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி இந்த தியரி கிளியராக புரிஞ்சுதா? ஸோ டயக்ராம் வரையணும். வரைஞ்ச டயக்ராமை இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடணும்.
சரிங்களா? ஓகே, நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதில் ஏடி வேல்யூவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது நான் பிடி கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிச்சிட்டு ஆர்ஹெச்எஸ்லேருந்து எல்ஹெச்எஸ்ஸை ப்ரூஃப் பண்ண போகிறேன் இந்த செம்ம. சரி, இப்போ நான் தமிழ் மீடியத்துக்கு இந்த தியரி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவங்க இப்போ கவனிச்சுங்க. சரி, இப்போ இந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஏ என்பதை ஆதி புள்ளி என்க, பியின் நிலை வெக்டார் பி வெக்டார் மற்றும் சியின் நிலை வெக்டார் சி வெக்டார் என்க. பிசியின் நடுப்புள்ளி டி என்பதால் டியின் நிலை வெக்டார் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் பை 2 ஆகும். Therefore, AD vector is equal to B vector plus C vector by 2. சரிங்களா? இது மாதிரி அப்படியே எழுதிக்குங்க. ஸோ இங்கே இங்கிலீஷில் இருக்கிறது அப்படியே நான் தமிழில் சொல்லிட்டேன், இதை அப்படியே கிளியராக எழுதிக்குங்க. சரி, தமிழ் மீடியத்துக்கும் அதே தான் நான் சொல்கிறேன். நிலை வெக்டார்னாவே ஓபி வெக்டார் ஓசி வெக்டார் தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே ஓக்கு பதிலாக ஏ தான் நான் ஆதி புள்ளின்னு எடுத்ததுனால ஓக்கு பதிலாக ஏ யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏபி வெக்டார் தான் நிலை வெக்டார். ஓசின்னு போடுறதுக்கு பதிலாக ஏசின்னு போட்டிருக்கிறேன். டியோட நிலை வெக்டார் ஓடின்னு போடணும், ஓக்கு பதிலாக நான் ஏ யூஸ் பண்ணுறேன், ஏன்னா ஏ தான் நான் ஆதி புள்ளின்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் தமிழில் அப்படியே இங்கிலீஷில் இருக்குது அப்படியே தமிழில் எழுதிக்கிட்டிங்களா? சரி, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், நானே சொல்லியிருக்கேன், ஆர்ஹெச்எஸ்லேருந்து தான் எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஆர்ஹெச்எஸ்க்கு தேவையான ஏடி வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது பிடி. எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னு பாருங்கள். சரி, இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்க, இந்த டயக்ராமில் இருந்து நான் போட போகிறேன். இந்த டயக்ராமில் இந்த ட்ரையாங்கிளை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், ட்ரையாங்கிள் ஏபிடி. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிடி. சரி, இந்த ட்ரையாங்கிளில் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் பாருங்கள், டயக்ராம் டைரக்ஷனை பாருங்கள். இது இந்த டைரக்ஷன் இப்படி வருது, இந்த டைரக்ஷன் இப்படி வருது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வருது. அப்போ ஆப்போசிட்ன்றது ஏபி. அப்போது ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏடி வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார். கரெக்டுங்களா? இதுதான் அந்த +1ல் படித்த ஒரு ஃபார்ம், ட்ரையாங்கிள்லாம். ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏடி வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார். அந்த டயக்ராமில் ஃப்ரம் த டயக்ராம் இது நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏடி வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார். இப்படி இது மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இதில் தெரிஞ்ச வேல்யூலாம் எழுதுங்க. ஏபி வெக்டாரோட வேல்யூ பி வெக்டார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஏடி வெக்டார் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் பை 2 ப்ராக்கெட் வேணால் போட்டுக்கலாம். எனக்கு சம்மில் பார்த்தீங்கன்னா பிடி தான் வேணும், ஆனால் இங்கே என்ன இருக்குது, டிபின்னு இருக்குது. அப்போ இடத்த மாற்றும் போது மைனஸ் வரும். ஸோ மைனஸ் பிடி வெக்டார். ஓகே, சரி, இப்போது எனக்கு வந்து பிடி தான் வேணும். அப்போ இந்த பிடி இந்த சைடு கொண்டு வந்துட்டு இந்த பி அந்த சைடு கொண்டு போயிடுங்க. therefore பிடி வெக்டார், இந்த மைனஸில் இருக்கிறது சைடு வந்தால் ப்ளஸில் ஆகிடும், ஈக்குவல் டு பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் பை 2 மைனஸ் பி வெக்டார். ஓகே, சரி, இதுக்கப்புறம் இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, சாதாரண சிம்பிளிஃபிகேஷன் தான், டைரெக்டாக போட்டுறேன். இதால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே -2ன்னு வரும். -2 இது +1 அப்படின்னா மைனஸ் பி. அப்போ இது வந்து சி வெக்டார் ப்ளஸில் இருக்குது, இது -2னா செப்ராக்ட் பண்ணால் மைனஸ் பி பை 2. ஸோ நான் சொன்ன மாதிரி பிடி வெக்டார்ன்றது சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் பை 2, அதுவும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஆர்ஹெச்எஸ்க்கு தேவையான இந்த ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நான் ஆர்ஹெச்எஸ்லேருந்து எல்ஹெச்எஸ்ஸை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போது நான் ஆர்ஹெச்எஸ் இதுதான், நான் இந்த ஆர்ஹெச்எஸ்ஸை ஃபுல்லாக எடுத்துக்க போகிறதில்ல, உள்ளே இருக்கிற வேல்யூ மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மொத்தத்தில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உள்ளே இருக்கிறது மாடுலஸ் ஆஃப் ஏடி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பிடி வெக்டார் ஸ்கொயர். ஸோ நான் ஆர்ஹெச்எஸ் ஃபுல்லாக எடுக்கல, உள்ளே இருக்க டேர்ம் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். இது மாடுலஸ் ஆஃப் ஏடி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பிடி வெக்டார் ஸ்கொயர். சரி, இப்போது நான் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர்னால் அது எப்படி எழுதலாம்னா ஏ டாட் ஏன்றது நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா. ஸோ அதன்படி இதை எப்படி எழுதலாம்னா ஏடி வெக்டார் டாட் ஏடி வெக்டார் அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் இதுவும் மாடுலஸ் ஆஃப் பிடி வெக்டார் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா பிடி வெக்டார் டாட் பிடி வெக்டார் அப்படின்னு எழுதலாம். ஓகே, சரி, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம இங்கே கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். சரி, ஆல்ரெடி நம்ம ஏடி வெக்டாரை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஏடி வெக்டாரோட வேல்யூ பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் பை 2, பிடி வெக்டாரோட வேல்யூ சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் பை 2. இது ரெண்டுத்தையும் நான் கொண்டு வந்து அதை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். சரி, ஏடி வெக்டார்னது பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் பை 2 டாட் திருப்பி அதே ஏடி வெக்டார் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் பை 2 ப்ளஸ்
பிடி வெக்டார் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் பை 2 டாட் திருப்பியும் பிடி வெக்டார் சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் பை 2. சரி, இப்போ நான் அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து 2 × 2 4, இதுவும் 2 × 2 4, இந்த ரெண்டுத்துலேயும் 4 காமனாக வெளியில் எடுக்க போகிறேன். ஓகே, அப்படி 1/4 வெளியில் எடுத்துட்டா உள்ளே என்ன வரும்? பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் திருப்பி பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ப்ளஸ் இங்கே சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார். என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதுங்களா? 2 × 2 4 மட்டும் தான் வெளியில் எடுத்துருக்கேன், மற்றபடி உள்ள டாட் ப்ராடக்ட் அப்படியே தான் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா 1/4 இன்ட்டு ரெண்டுத்தையும் டாட் பண்ண போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு பியும் டாட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? பி டாட் பின்னா என்னது? ஏ டாட் ஏனா ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். அதனால் பி வெக்டார் டாட் பி வெக்டார்னா மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். ஒரு ஸ்டெப் எழுதி போட்டோன்னா ரொம்ப ஸ்டெப்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும், அதனால் டேரெக்டாக போட பாருங்கள். பியையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் பி டாட் பின்றது என்னது? மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர். அப்புறம் ப்ளஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் அடுத்து சியும் பியும் பண்ணுனா சி வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் சியும் டாட் பண்ணால் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இதோட டாட் ப்ராடக்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் இதோட டாட் ப்ராடக்ட் வரேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது ப்ளஸ் சி வெக்டார் டாட் சி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது அதையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சி வெக்டார் டாட் பி வெக்டார். அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ஸோ மைனஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார். அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி வெக்டார் டாட் பி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். என்ன பண்ணியிருக்கேன்னு புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே, இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் பி டாட் சிக்கு இங்கே மைனஸ் பி டாட் சி கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் சி டாட் பிக்கு இங்கே ப்ளஸ் சி டாட் பி கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். ஸோ 1/4 இன்ட்டு இங்கே ஒரு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர், அங்கே ஒரு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் மாடுலஸ் பி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஒரு சி வெக்டார் ஸ்கொயர், இங்கே ஒரு மாடுலஸ்னால் அப்போது 2 டைம்ஸ் ஆஃப் மாடுலஸ் சி வெக்டார் ஸ்கொயர். ஓகே, சரி, இப்போ ரெண்டுத்துலேயும் 2 வெளியில் எடுத்தால் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 1/2 அப்படின்னு வெளியில் வரும். சரிங்களா? சரி, 1/2 உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத எடுத்து எழுதுவோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் ஸ்கொயர். ஓகே, இப்போ நான் வேல்யூ எடுத்து எழுத போகிறேன், கிளியராக கவனிங்க. பி வெக்டார்ன்றது என்னென்னா ஏபி, சி வெக்டார்ன்றது ஏசி. இந்த ரெண்டுத்தையும் அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள்? 1/2 இன்ட்டு பி வெக்டார்ன்றது ஏபி வெக்டார், அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி வெக்டார்ன்றது ஏசி வெக்டார், ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டார் தி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? சரி, இந்த சைடு என்ன இருக்குது அப்படியே எடுத்து பாருங்கள். இந்த சைடு தான் நம்ம இந்த வேல்யூ இருக்குது, மாடுலஸ் ஆஃப் ஏடின்னு இருக்குது. ஸோ அப்போது அதை நான் எடுத்து கிளியராக காட்டுறேன். இந்த சைடு வந்து மாடுலஸ் ஆஃப் ஏடி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பிடி வெக்டார் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டார் ஸ்கொயர். ஓகே, எனக்கு ப்ரூஃப் படி 2 இந்த சைடு தான் வேணும். அப்போ 2 அந்த சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா நம்ம கேட்ட ப்ரூஃப் வந்துடும், அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ 2 இந்த சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா அப்போ இது உள்ளே இருக்கிற டேர்ம் வெளியில் எழுதிக்குங்க. மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டார் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இந்த சைடு போச்சுன்னா ஸோ 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏடி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பிடி வெக்டார் ஸ்கொயர். இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ப்ரூஃபு, பண்ணியாச்சு. சரிங்களா? அவ்வளோதான் ஆன்சர். Example 6.7. Prove by vector method that the perpendiculars, the altitude from the vertices to the opposite sides of triangle are concurrent. தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கோணத்தின் உச்சியிலிருந்து
அவற்றுக்கு எதிரேயுள்ள பக்கங்களுக்கு வரையப்படும் செங்குத்து கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கும் என நிறுவுக. சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிளில் இருக்க ஆல்டிடியூட்ஸ் எல்லாமே, அதாவது பெர்பெண்டிகுலர்ஸ் எல்லாமே ஒரு பாயிண்ட் வழியாக தான் போகும். அதான் கன்கரண்ட்னா ஒரு பாயிண்ட் வழியாக போகுது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். சரி, இது எப்படி ப்ரூஃப் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ யூ டேக் a triangle like this. ஓகே, இப்போ இதான் ட்ரையாங்கிள். அதோட வெர்டிசஸ்லாம் ஏ பி சி அப்படின்னு எடுத்துக்கங்க. இப்போது இந்த ட்ரையாங்கிளில் 2 ஆல்டிடியூடு நான் எடுத்துக்கிறேன். அது வந்து ஃபஸ்ட்டு முதல்ல அது 2 ஆல்டிடியூட் எடுத்துக்கலாம். ஸோ ஏலேருந்து ஒரு ஆல்டிடியூட்னா என்ன அர்த்தம்? ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு பெர்பெண்டிகுலராக போகணும். ஸோ ஏலேருந்து ஒரு ஆல்டிடியூட் ஆப்போசிட்டுக்கு வரைகிறேன். ஸோ ஆல்டிடியூட்னா என்ன அர்த்தம்னா அது பெர்பெண்டிகுலராக இருக்கணும் அந்த பாயிண்ட்டுக்கு. ஸோ அது மீட் பண்ணுற இடத்த வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு டி அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது அதே மாதிரி இன்னொரு ஆல்டிடியூட் பியிலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஆல்டிடியூட் வரைவோம். ஸோ பியிலேருந்து ஆல்டிடியூட் வந்து ஆப்போசிட்டில் பெர்பெண்டிகுலராக போய் மீட் பண்ணணும். ஸோ அதுவும் பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஏன்னா ஆல்டிடியூட்னாவே பெர்பெண்டிகுலர் தான் இருக்கும். ஸோ அது மீட் பண்ணுற பாயிண்ட்டை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், இ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த 2 ஆல்டிடியூடும் மீட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம அது ஓ அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ மீட் பண்ணுற பாயிண்ட்டை தான் ஓ அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த தேர்ட் ஆல்டிடியூட் ஃப்ரம் சியிலேருந்து வரைகிற ஆல்டிடியூடும் ஓ வழியாக தான் போகுது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணால் சம் முடிஞ்சிடும். ஸோ தமிழில் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து 2 செங்குத்து கோடுகள் ஏடி பிஇ ஓ வழியாக போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டு, மூணாவதாக வரைகிற செங்குத்து கோடு சி வழியாக வந்து சிலேருந்து ஆரம்பிக்கிற செங்குத்து கோடும் ஓ வழியாக தான் போகுது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டோன்னா இந்த சம் முடிஞ்சிடும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம் பார்த்திங்களா, அந்த ட்ரையாங்கிள் டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரியான தியரி நம்ம எழுதணும். அதை எழுதிடலாம். ஓகே, ஸோ இந்த டயக்ராமை பற்றி இது மாதிரி எழுதுங்க. என்னென்னா, கன்சிடர் எ ட்ரையாங்கிள் ஏபிசி இன் விச் த 2 பெர்பெண்டிகுலர்ஸ் altitudes AD and DBE, AD and BE intersect at O. O ல intersect ஆகுது. We take O as the origin. Let OA vector is equal to A vector, OB vector. So OA vector அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா ஓலேருந்து டைரக்ஷன் கொடுக்கணும். OA vector equal to A vector, OB vector is equal to B vector and OC vector is equal to C vector. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, அடுத்தது லெட் CO ஏன் CO சொல்கிறேன்னா, நான் வெக்டாராக எடுத்துக்கல, சிஓன்ற ஒரு லைனாக எடுத்துக்கிறேன். CO ப்ரொடியூஸ்ட் டு மீட் ஏபி அட் எஃப். அதாவது சிஓவை ஏபியில் எஃப்பில் மீட் பண்ணுற மாதிரி லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? அந்த லைனுக்கான அர்த்தம் தான் இப்போ நான் வரைகிறது. CO அப்படின்ற ஒரு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏபியில் எஃப்பில் மீட் பண்ண வைக்கிறேன். அது பெர்பெண்டிகுலர்னு வரையக்கூடாது, இங்கே வரைஞ்ச மாதிரி அங்கே வரையக்கூடாது. ஏன்னா அது பெர்பெண்டிகுலர்னு நான் ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ண பிறகு தான் அதை நான் வரைய முடியும். இப்போ அது பெர்பெண்டிகுலர் கிடையாது. ஐ ஜஸ்ட் ட்ராயிங் எ லைன் த்ரூ ஓ வழியாக ஒரு லைனை வரைஞ்சிருக்கேன். ஆனால் அந்த லைன் வந்து ஆல்டிடியூட்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா தென் we can put பெர்பெண்டிகுலர். புரியுதுங்களா? அதனால் இப்போ நம்ம ஜஸ்ட்டு வந்து லைன் மட்டும் தான் வரைகிறேன். ஸோ த லைன் சி அது வந்து எதில் போய் மீட் ஆகுது, ஏபியில் எஃப்ன்ற ஒரு பாயிண்டில் மீட் ஆகிறதா எடுத்துக்க சொல்கிறோம். ஸோ அது எஃப். ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் லைன் தான் நான் வரைஞ்சது. இப்போ நான் வரைஞ்ச அந்த சிஎஃப் வந்து ஏபிக்கு பெர்பெண்டிகுலர்னு ப்ரூஃப் பண்ணிட்டேன்னா சம்மு முடிஞ்சிடும். சரி, இப்போ தமிழ் மீடியம் என்ன பண்ணுறீங்க, இப்போ நான் கொடுத்த இந்த இங்கிலீஷ்க்கு அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கு சொல்கிறேன். அதை அப்படியே டிக்டேட் பண்ணுறேன், எழுதிக்குங்க. என்னென்னா, முக்கோணம் ஏபிசியில் ஏடி, பிஇ என்ற செங்குத்து கோடுகள் வெட்டும் புள்ளி ஓ என்க, ஆதி புள்ளி ஓ என்க. OA vector is equal to A vector, OB vector equal to B vector and OC vector equal to C vector. ABஐ Fஇல் சந்திக்குமாறு COவை நீட்டுக. இதான் லாஸ்ட்டாக நான் வரைஞ்செல்லாம் ஒரு லைன், அதை பற்றி தான் இங்கே நான் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? ஓகே, இது எல்லாமே கிளியராக அப்படியே எழுதிக்குங்க. இதில் இருக்கிற மாதிரி எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன ப்ரூஃப் பண்ணணும் இப்போது? என்னென்னா,
நான் இந்த சிஎஃப் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஏபின்னு சொல்லணும். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டு ஆல்டிடியூடையும் நான் எடுத்துக்கணும். முதல் ஆல்டிடியூட் ஏடி, ஏடின்ற ஆல்டிடியூட் எதுக்கு பெர்பெண்டிகுலர் பிசி, அதை வச்சு நான் இங்கே சம் போட போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இது எடுத்துங்க. என்ன சொல்லணும், since AD is perpendicular to BC, which implies that AD BC க்கு perpendicular இருக்கிறனால OB vector perpendicular to BC vector. Sorry, OB இல்லை OA vector is perpendicular to BC vector. OA vector perpendicular to BC vector. படத்துலேருந்து கிளியராக புரியுதா பாருங்கள். இந்த நான் ஏடியை ஓஏன்னு சொல்லிட்டேன். ஏடி இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசியை ஓஏ இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, தமிழில் எப்படி எழுதணும்னா ஏடி பெர்பெண்டிகுலர் டு பிசி என்பதால் ஓஏ வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு பிசி ஆகும் அப்படின்னு எழுதிங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலர்னால் அதோட டாட் ப்ராடக்ட் ஜீரோன்னு சொல்லிடலாமா. ஸோ ஓஏ வெக்டார் டாட் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஓஏ வெக்டார் அப்படியே வச்சுக்கிட்டு பிசி வெக்டாரை எப்படி எழுதலாம், ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார் அப்படின்னு எழுதலாம். ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஓஏ வெக்டாரை ஏ வெக்டார்னு எடுத்துக்கங்க. ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்குறோம். ஓசி வெக்டார்ன்றது சி வெக்டார், ஓபி வெக்டார்ன்றது பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, சரி, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஏ வெக்டார் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. இதை தான் நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முதல் ஆல்டிடியூட் ஏடியை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ஆல்டிடியூட் பிஇயை வச்சு அடுத்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். செகண்ட் என்னென்னா அடுத்த ஆல்டிடியூட் பிஇ. என்ன ஆல்டிடியூட் பிஇ பாருங்கள், பிஇ பெர்பெண்டிகுலர் டு சிஏ. கரெக்டுங்களா. இந்த ஆல்டிடியூட் பெர்பெண்டிகுலர் டு சிஏன்னு சொல்லியிருக்கல, அதுதான் எழுத போகிறேன். இதே மாதிரி எழுத போகிறேன். சின்ஸ் பிஇ perpendicular to CA, we have அப்படி இருக்கிறதுனால நம்ம என்னென்னா பிஇன்றது பாருங்கள் என்ன சொல்லலாம், பிஇன்றது ஓபி வெக்டார் சொல்லலாம். ஸோ ஓபி வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு சிஏ வெக்டார் அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, தமிழில் பார்த்திங்கன்னா பிஇ ஆனது சிஏவுக்கு செங்குத்து எனில் ஓபி வெக்டார் செங்குத்து சிஏ வெக்டார் ஆகும் அப்படின்னு எழுதிக்கிட்டால் போதும். சரி, அப்போ ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம், அதோட டாட் ப்ராடக்ட் 0. ஸோ ஓபி வெக்டார் டாட் சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. சரி, அப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஓபி வெக்டாரை அப்படியே வச்சுக்கிட்டு டாட் சிஏ வெக்டாரை ஓஏ வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஓபி வெக்டாரை பி வெக்டார்னோ, ஸோ ஓஏ வெக்டார்ன்றது ஏ வெக்டார், ஓசி வெக்டார்ன்றது சி வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ பல எப்படி என்ன பண்ணோம், இந்த பி வெக்டார் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டு ஆல்டிடியூடை வச்சு ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஆடிங் 1 and 2. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் செகண்ட் ஈக்குவேஷன், ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணுறேன். சரி, ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, ஏ டாட் சி மைனஸ் ஏ டாட் பி போடுங்க பார்க்கலாம். ஏ டாட் சி மைனஸ் ஏ டாட் பி, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, ப்ளஸ் பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணது 0. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏ டாட் பியும் பி டாட் ஏவும் ஒன்றுன்னு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா டாட் புள்ளி பெருக்கத்தில் வந்து டாட் ப்ராடக்ட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணால் சைன் மாறாது. அப்போ இது ரெண்டும் ஒன்றுன்றதுனால இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, அதுக்கு இது கேன்சல். ஸோ மிச்சம் என்ன இருக்குது, ஏ டாட் சியும் பி டாட் சியும் தான் இருக்குது. ரெண்டுத்துலேயும் இந்த சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சியை காமனாக வெளியில் எடுத்துருங்க. அப்போ என்ன வரும், ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் மைனஸ்
பி வெக்டார் காமனாக டாட் போட்டு சியை வெளியில் எடுத்துடணும் ஈக்குவல் டு 0. என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? ரெண்டுத்துலேயும் இந்த சி வெக்டார் டாட்டை வெளியில் எடுத்துட்டா மிச்சம் இருக்கிறது ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் இந்த ஏ வெக்டார் பார்த்தீங்களா, ஏ வெக்டார் எப்படி எழுதலாம்னா ஓஏ வெக்டார்னு எழுதலாம், பி வெக்டார்ன்றது ஓபி வெக்டார்னு எழுதலாம், டாட் ஓசி வெக்டார் ஈக்குவல் டு 0. அப்போது இதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், இது வந்து ஓஏ மைனஸ் ஓபிஏ பிஏ வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். டாட் ஓசி வெக்டார் ஈக்குவல் டு 0. அப்போ ரெண்டு வெக்டாரோட புள்ளி பேருக்கும் 0, டாட் ப்ராடக்ட் 0னா என்ன அர்த்தம்னா விச் இம்ப்ளைஸ் தட் பிஏ வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஓசி வெக்டார். ஸோ டயக்ராமில் பாருங்கள், பிஏ வெக்டார்ன்றது இது, பிஏ வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு ஓசி வெக்டார், ஓசி வெக்டார். அப்போ இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா என்ன அர்த்தம், அப்போது சிஎஃப் வந்து ஏபிக்கு பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். therefore CF is perpendicular to AB. அதாவது therefore that is CF is perpendicular to AB. ஓகே, அப்போ தேர்ட் ஆல்டிடியூடோ ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுவும் ஓ வழியாக தான் போகும். சரிங்களா? இந்த தேர்ட் ஆல்டிடியூட் சிஎஃப் வந்து ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக இப்போ தான் நம்ம வரையணுமே. சிஎஃப் வந்து ஏபிக்கு பெர்பெண்டிகுலர் ப்ரூஃப் பண்ணியாச்சு, இப்போ தான் அது ட்ரூ. இது ட்ரூ ஆனதுனால தேர்ட் ஆல்டிடியூட் ஆல்சோ பாசிங் த்ரூ ஓ அப்படின்னு சொல்லலாம். தேர்ஃபோர் த தேர்ட் ஆல்டிடியூட் ஆல்சோ பாசிங் த்ரூ ஓ. மூன்றாவது செங்குத்து கோடும் ஓ வழியாக செல்கிறது அப்படின்னு பொருள். therefore the altitudes of triangle are concurrent. Therefore the altitudes are perpendiculars of the triangle are concurrent. சரிங்களா? அவ்வளோதான், ப்ரூஃப் முடிச்சு போச்சு. hence proved. Example 6.8. In the triangle ABC, the points D, E, F are the midpoints of the sides BC, CA and AB respectively. Using vector method, show that the area of the triangle DEF is equal to 1/4 of area of the triangle ABC. தமிழில் பார்த்தீங்கன்னா முக்கோணம் ஏபிசியில் பிசி, சிஏ மற்றும் ஏபி என்ற பக்கங்களின் மையப்புள்ளிகள் முறையே DEF எனில் முக்கோணம் ADEயின் பரப்பு இஸ் ஈக்குவல் டு 1/4 ஆஃப் முக்கோணம் ABCயின் பரப்பு என வெக்டார் முறையில் நிறுவுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஏபிசியில் ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு எடுத்துங்க. இதில் வந்து இதை வந்து ஏ சைடும், இது பி, இது சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, சரி. இப்போ அதில் மிட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஏபியோட மிட் பாயிண்ட் வந்து டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபியோட மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஏபியில் பிசி நல்லா பார்த்துங்க, பிசியோட மிட் பாயிண்ட் தான் டி. ஸோ பிசியில் ஒரு மிட் பாயிண்ட் எடுத்துங்க, அது வந்து டி. ஓகே, அடுத்து சிஏவோட மிட் பாயிண்ட்டு வந்து இ, சிஏவோட மிட் பாயிண்ட் வந்து இ. அதுக்கப்புறம் ஏபியோட மிட் பாயிண்ட் வந்து எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கொடுத்துட்டு இதில் வந்து இந்த மிட் பாயிண்ட்டை வச்சு ஃபார்ம் பண்ணுற ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா டிஇஎஃப், இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கும் 1/4 ஆஃப் த பெரிய ட்ரையாங்கிள் ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இந்த சம்மில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏவை ஆரிஜினாக சூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஏவை ஆரிஜினாக சூஸ் பண்ணிட்டா அதாவது ஆதி புள்ளியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ ஏ தான் ஓ மாதிரி இங்கே ஆக்ட் பண்ணணும். ஸோ ஓக்கு பதிலாக ஏவை யூஸ் பண்ணுறது தான் இங்கே. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த தான் வந்து ஏவை வந்து ஆரிஜின், ஆதி புள்ளி என்க, அதை வச்சு தான் இந்த சம்மை நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, அப்போ ஏ ஆரிஜின் நம்ம சூஸ் பண்ணதுனால என்னன்னா டைரக்ஷனில் சில சேஞ்சஸ் வந்துடும்.
எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஏடி ஏசி அப்படி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல டியிலேருந்து அப்போது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியா பார்த்திங்கன்னா ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் டிட்டர்மினன்ட், அதாவது மாடுலஸ். அதேமாதிரி இந்த உள்ளே இருக்க சின்ன ட்ரையாங்கிள் டயக்ராம் டைரக்ஷன் பார்த்திங்கன்னா இப்படி கொடுத்துடணும். அப்போது இதில் இருக்கிற சின்ன ட்ரையாங்கிளோட ஏரியான்னு பார்த்திங்கன்னா டிட்டர்மினன்ட் மாடுலஸ் ஆஃப் டிஇ வெக்டார் டிஎஃப் வெக்டார் அப்படின்னு வரும். சரி, இதை வச்சு நம்ம ஒரு தியரி கொஞ்சம் இந்த டயக்ராம் பற்றி நம்ம கொஞ்சம் எழுதணும். அதை எழுதிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா in triangle ABC consider A as the origin. ஸோ ஏ வந்து ஆரிஜின்னா தென் என்னன்றது கீழே கொடுக்குறேன். தமிழில் பார்த்திங்கன்னா அந்த இது எப்படி எழுதுறீங்கன்னா முக்கோணம் ஏபிசியில் ஆதிப்புள்ளி ஏ என்க எனவே சொல்லிட்டு இப்போ இதை தான் எழுதணும். பார்த்திங்கன்னா ஏபி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டார், ஏசி வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டர். இது எப்படி வந்ததுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஏன்றது இங்கே ஓ மாதிரி ஆக்ட் பண்ணுது. அப்போ ஏ ஓனா ஓபி வெக்டர்ன்றது பி வெக்டர் தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஓசி வெக்டர் சி வெக்டர் தான் சொல்லுவோம். இங்கே ஓஏ வெக்டர்ன்றது கிடையாது. ஏன்னா ஏ தான் ஆரிஜினாக சூஸ் பண்ணதுனால ஏ ஓவாக ஆக்ட் பண்ணுது. அப்போது ஏக்கான பொசிஷன் வெக்டர் தேவையில்லை. புரியுதுங்களா? ஸோ ஏ ஓ மாதிரி இருக்கிறதுனால தான் இங்கே ஓபி வெக்டர்ன்றது பி வெக்டர், ஓசி வெக்டர்ன்றது சி வெக்டர். அந்த ஓக்கு பதில் இங்கே ஏ இருக்குது. கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் நான் இப்போ எப்படி ஓக்கு பொசிஷன் வெக்டர் நிலை வெக்டர் தேவை கிடையாது, அதே மாதிரி பிக்கு பொசிஷன் வெக்டர் இது, சிக்கு பொசிஷன் வெக்டர் இது, அதாவது நிலை வெக்டர். பிக்கும் சியும் நிலை வெக்டர். ஓகே. இப்போ அதே மாதிரி டிஇஎஃப்போட பொசிஷன் வெக்டர் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இங்கே. சரிங்களா? டிஇஎஃப்போட நிலை வெக்டர் எப்படி செக் பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போ சொன்ன மாதிரி இந்த மிடில் இருக்கிற டிஇஎஃப்போட பொசிஷன் வெக்டர். Also the position vectors of DEF are தமிழில் வந்து மேலும் DEFஇன் நிலை வெக்டர்கள் முறையே. சரி, டியோட பொசிஷன் வெக்டர்னது ஓடி வெக்டார். ஆனால் இங்கே ஓக்கு பதிலாக ஏ யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போது ஏடி வெக்டார். சரிங்களா? ஸோ ஈயோட பொசிஷன் வெக்டார் ஓஇ வெக்டார், ஓக்கு பதிலாக ஏஇ வெக்டார். எஃப்போட பொசிஷன் வெக்டார் ஓஎஃப் வெக்டார் சொல்லணும், ஆனால் ஓக்கு பதிலாக ஏஎஃப் வெக்டார். ஸோ இந்த மிடில் பாயிண்டில் இருக்கிறது எல்லாரோட பொசிஷன் வெக்டர் புரிஞ்சுதா? சரி, அது எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஏடி வெக்டர் அப்படின்றது இது வந்து ஒரு மிட் பாயிண்ட், பிக்கும் சிக்கும் மிட் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால அப்போது இதோட பொசிஷன் வெக்டர் ப்ளஸ் இதோட பொசிஷன் வெக்டர் பை 2, அதான் மிட் பாயிண்ட்டோட கண்டிஷன். அப்போ இதோட பொசிஷன் வெக்டர் பி வெக்டர் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட பொசிஷன் வெக்டர் சி வெக்டர்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஓபி ஓசின்னு அர்த்தம் இது. அப்போ அதனால் ஓடின்றது ஏடி வெக்டர் எப்படி எல்லாம் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் பை 2, அதனால தான் இங்கே போட்டேன். ஸோ ஏடி டி வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்கிறனால இதோட பொசிஷன் வெக்டர் ப்ளஸ் அதோட பொசிஷன் வெக்டர் பை 2, அதான் பி ப்ளஸ் சி பை 2. சரி, இப்போ அடுத்த ஈயும் மிட் பாயிண்ட்டு தான், ஆனால் அங்கே இதுக்கு பொசிஷன் வெக்டர் கிடையாது. ஏன்னா இது ஆதிப்புள்ளி ஆரிஜின் இதுக்கு இருக்குது. அதனால் நம்ம இதை அந்த மெத்தடில் யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஏஇன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஏஇன்றது ஏசியில் பாதி. கரெக்டாக? அதனால தான் ஏசி பை 2. ஆனால் இந்த ஏசியை தான் நம்ம இங்கே சின்னு தெரியும், சி பை 2ன்னு போட்டுக்கலாம். ஓகே. அதே மாதிரி ஏஎஃப் எடுத்துங்க. இந்த ஏஎஃப்ன்றது ஏபியில் பாதி. அப்போ ஏபி பை 2 அப்படின்னு போட்டுட்டு இந்த ஏபியோட வேல்யூ பி பை 2. அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா இது எல்லாமே? ஸோ நான் இந்த இருக்கிற படத்தில் இருக்கிற மிட் பாயிண்ட்டு டிஇஎஃப்போட பொசிஷன் வெக்டார் நிலை வெக்டாரை எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? இப்போ எல்லாம் புரிஞ்சிடுச்சுல? இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும்? உள்ளே இருக்கிற முக்கோணத்தும் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 1/4 ஆஃப் பெரிய ட்ரையாங்கிள் சொல்லணும். அதை தான் இப்போ நான் அடுத்தது ப்ரூஃப் பண்ண போகிறேன். பார்ப்போம். ஓகே, சரி. இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது பாருங்கள். ஏரியா ஆஃப் இன்னர் ட்ரையாங்கிள். அப்போ ஏரியா ஆஃப் டிஇஎஃப் அது எழுதிக்கிறேன். ஏரியா ஆஃப் இன்னர் ட்ரையாங்கிள் டிஇஎஃப். சரி, உள்ளே இருக்கிற ட்ரையாங்கிளோட ஏரியா அப்படின்றது என்னென்னா நம்ம தான் படிச்சிருக்கோமே, மாடுலஸ் ஆஃப் டிஇ வெக்டர் கிராஸ் டிஎஃப் வெக்டர். அதான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்ன்றது மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு படிச்சிருக்கோம்ல, அந்த ஃபார்மில் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போது 1/2 ஆஃப் மாடுலஸ் ஆஃப் டிஇ வெக்டர் கிராஸ் டிஎஃப் வெக்டர். தமிழில் பார்த்திங்கன்னா முக்கோணம் ஏடிஇஎஃப்பின் பரப்பு.
பரப்பு கரெக்டுங்களா? அது மாதிரி எழுதிக்கங்க. முக்கோணம் டிஇஎஃப்பின் பரப்பு அப்படின்னு எழுதிக்கிட்டு ஆஃப் இன்ட்டு மாடுலஸ் டிஇ கிராஸ் டிஎஃப். மாடுலஸ் ஏ கிராஸ் பின்னு சொல்லணும்ல, அதை ஏக்கு பதில் டிஇ, இது டிஎஃப். ஓகே, இப்போது இது எப்படி நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன்றது பாருங்கள். ஆஃப் இன்ட்டு மாடுலஸ். சரி, இப்போது ஏபி வெக்டர்னா ஓபி மைனஸ் ஓஏன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி டிஇ வெக்டர்னா ஓஇ வெக்டர் மைனஸ் ஓடி வெக்டர். கரெக்டாக? ஸோ டிஇ வெக்டர்னா ஓஇ மைனஸ் ஓடி. ஆனால் ஓக்கு பதில் இங்கே ஏ யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இது வந்து என்னென்னா ஏஇ வெக்டார் மைனஸ் ஏடி வெக்டார். ஸோ எல்லாம் கிளியராக புரிஞ்சுதா பாருங்கள்? ரொம்ப ஈஸி. டிஇனா ஓஇ மைனஸ் ஓடி, ஓக்கு பதில் ஏ யூஸ் பண்ணியிருக்கிறேன். கிராஸ் அதே லாஜிக்கை இங்கே டிஎஃப்னா ஓஎஃப் மைனஸ் ஓடி, ஓக்கு பதில் ஏ யூஸ் பண்ணிங்கன்னா ஏஎஃப் மைனஸ் ஏடி. ஸோ ஓக்கு பதிலாக ஏ யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ இதோட வேல்யூவில் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரி, எப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க? 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஏஇ வெக்டார். ஏஇ வெக்டாரோட வேல்யூ என்னது? C/2. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். C/2 மைனஸ் ஏடி வெக்டார். ஏடி வெக்டாரோட வேல்யூ B + C/2. அப்போ சின்ன ப்ராக்கெட் போட்டு B + C/2. சரிங்களா? கிராஸ் இதில் ஏஎஃப். ஏஎஃப்ன்றது என்னென்னு பாருங்கள். ஏஎஃப்ன்றது B/2. ஓகே, B/2 மைனஸ் ஏடி. ஏடின்றது அதே B + C/2. சின்ன ப்ராக்கெட் போட்டு B வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் பை 2 இதுக்கு க்ளோஸ் பண்ணி அப்புறம் இதுக்கு க்ளோஸ் பண்ணி மாடுலஸ். ஸோ ப்ராக்கெட் நிறையா இருக்கனால கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஒரு சின்ன விஷயம் தான், அது சரி பண்ணோம்னா நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போது 1/2 மாடுலஸ். இப்போ பாருங்களேன், இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் B/2, திருப்பி மைனஸ் உள்ளே போனால் மைனஸ் C/2. மைனஸ் C/2 ப்ளஸ் C/2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் மைனஸ் B/2 மட்டும்தான் வரும். கிராஸ் அதே மாதிரி இதுலேயும் மைனஸ் உள்ளே கொண்டு போனால் மைனஸ் B/2 ப்ளஸ் B/2 கேன்சல் ஆகி உள்ளே போனால் மைனஸ் C/2. மைனஸ் C/2. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 × 2 4. 4 வெளியில் எடுத்தால் 8. 1/8 இன்ட்டு மாடுலஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார். ஓகே, இப்போது 1/4 1/2 இருக்குல்ல, அது 4ஆக மாற்றிக்கிறேன். 1/4 வச்சுட்டு உள்ளே வந்து 2 உள்ளே கொண்டு போகிறேன். அப்போது 1/2 மாடுலஸ் B வெக்டார். B வெக்டார்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B வெக்டார்ன்றது AB வெக்டார். ஸோ AB வெக்டார் கிராஸ் C வெக்டார்ன்றது என்ன? C வெக்டார்ன்றது AC வெக்டார். ஓகே, சரி, இப்போ இது என்ன அப்படின்னா, இதுதான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ABC. ஏன்னா AB கிராஸ் AC. நல்லா பாருங்கள், AB வெக்டார் கிராஸ் AC வெக்டார்ன்றது ட்ரையாங்கிள் ஏரியா, ஃபுல் ட்ரையாங்கிளோட ஏரியா கிடச்சிரும். ஸோ 1/2 AB கிராஸ் ACன்றது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ABC. ஸோ 1/4 ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ABC. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் DEFன்றது 1/4 ஆஃப் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ABC. அவ்வளோதான், ப்ரூஃப் முடிஞ்சு போச்சு. தமிழில் ABCயின் பரப்பு, முக்கோணம் ABCயின் பரப்பு. அவ்வளோதான். கேட்ட example 6.9. A particle acted upon by constant forces 2i plus 5j plus 6k vector and minus i minus 2j minus k is displayed from the points 4, -3, -2 to the point 6, 1, -3. Find the total work done by the forces. சரி, தமிழ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு துகள் 4, -3, -2 என்ற புள்ளியிலிருந்து 6, 1, -3 என்ற புள்ளிக்கு 2i plus 5j plus 6k மற்றும் -i minus 2j minus k என்ற மாறாத விசைகளின் செயல்பாட்டினால் நகர்த்தப்பட்டால் அவ்விசைகள் செய்த மொத்த வேலையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் டன் பை த ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒர்க் டன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னென்னா, இஃப் எஃப் டாட் டி, அதுதான் அந்த ஃபார்முலா. சரிங்களா? அதுக்கு எஃப் தெரியணும், டி தெரியணும். கொடுத்துருக்க ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா, எத்தனை ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க? 2 ஃபோர்ஸஸ், 2 விசைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க ஃபோர்ஸஸை எடுத்து எழுதுவோம். சரிங்களா? ஸோ கிவன் ஃபோர்ஸஸ் யூ கேன் டேக் இட் ஆஸ் F1 வெக்டார் அண்ட் F2 வெக்டார்.
கொடுத்துருக்க முதல் இதை வந்து f1 வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, 2y வெக்டார் ப்ளஸ் 5j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டார். இது கொடுத்துருக்க முதல் ஃபோர்ஸ். அடுத்த ஃபோர்ஸ் வந்து f2 வெக்டார்னு எடுத்துக்கங்க. ஸோ f2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் மைனஸ் k வெக்டார். ஸோ f1 வெக்டார் f2 வெக்டார் எழுதியாச்சு. ஓகே, அதில் வந்து அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதுவோம். கொடுத்துருக்க பாயிண்ட் முதல்ல இதை வந்து ஏன்னு எடுத்துக்கங்க. ஏன்ற பாயிண்ட் என்னது, 4, -3, -2. அடுத்த பாயிண்ட் வந்து பி அப்படின்னு எடுத்துக்கலாம். பின்ற பாயிண்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 6, 1, -3. ஓகே, சரி. இப்போ எனக்கு என்ன வேணும்னா ஃபோர்ஸஸை ஆட் பண்ணி ஒரு ஃபோர்ஸாக மாற்றிக்கணும். சரிங்களா? அப்போது எஃப் வெக்டார் அப்படின்றது என்னென்னா f1 வெக்டார் ப்ளஸ் f2 வெக்டார். ஸோ ரெண்டு ஃபோர்ஸும் ஒரு பார்ட்டிக்கல் மேலே தான் ஆக்ட் பண்ணுது. சப்போஸ் ஒரு பார்ட்டிக்கல் இங்கே இருக்குன்னா ரெண்டு ஃபோர்ஸஸ் f1 f2 அப்படின்ற ரெண்டு ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் பண்ணும்போது அது மூவ் ஆகிறது எப்படின்றது மூவ் ஆகும்போது அதோட ஒர்க் டன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் பண்ணுறதுனால ரெண்டு ஃபோர்ஸையும் ஆட் பண்ணி ஒரு எஃப்பாக மாற்றிக்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு எடுத்து எழுதுவோம். f1 என்ன கொடுத்துருக்காங்க, 2y வெக்டார் ப்ளஸ் 5j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டார். இது f1 ப்ளஸ் f2ன்றது மைனஸ் ஐ வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் மைனஸ் k வெக்டார். ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். அப்போது f வெக்டார் இஸ் ஈக்குவல் டு அப்படின்றது என்னென்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 2iயில் மைனஸ் ஐ போச்சுன்னா ஐ வெக்டார், 5jயில் மைனஸ் 2j போச்சுன்னா ப்ளஸ் 3k வெக்டார், 3j வெக்டார். அப்புறம் 6ல் 1 போச்சுன்னா 5k வெக்டார். ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், எஃப் வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. எஃப் வெக்டார்ன்றது என்னென்னா ஐ வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 5k வெக்டார். சரி, அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கணும், டி கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒர்க் டன்றது எஃப் டாட் டி. சரி, டி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல கொடுத்துருக்க ஏன்ற பாயிண்ட்லேருந்து பொசிஷன் வெக்டார், நிலை வெக்டார், ஓஏ வெக்டார் கண்டுபிடிங்க. ஓஏ வெக்டார்ன்றது என்னென்னா 4i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். இது ஓஏ வெக்டார். அடுத்தது ஓபி வெக்டார் அப்படின்றது பியோட பொசிஷன் வெக்டார். பியிலேருந்து எழுதுங்க. அப்போ அது பார்த்தீங்கன்னா 6i வெக்டார் மைனஸ் ப்ளஸ் ஜே வெக்டார், ஏன்னா ப்ளஸ் 1 மைனஸ் 3k வெக்டார். இது ஓஏவும் ஓபியும் கண்டுபிடிச்சாச்சு. இதிலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா டி கண்டுபிடிக்கிறேன். டி வெக்டார். டி வெக்டார்ன்றதுன்னா ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஓகே, சரி. அப்போது ஓபி வெக்டார் என்ன, ஓபின்றது 6i ப்ளஸ் ஜே மைனஸ் 3k மைனஸ் ஓஏன்றது 4i மைனஸ் 3j மைனஸ் 2k. சரி, இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம டி வெக்டார் அப்படின்றது கண்டுபிடிக்கணும்னா இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போங்க. 6i வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் மைனஸ் 3k வெக்டார். இந்த மைனஸ் உள்ளே போனால் மைனஸ் 4i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 2k வெக்டார். ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம டி வெக்டார் கண்டுபிடிச்சாச்சா? பாருங்கள், 6ல் 4 போச்சுன்னா 2i ப்ளஸ் ஜே ப்ளஸ் 3, அப்போது 4j வெக்டார் மைனஸ் 3 ப்ளஸ் 2னா மைனஸ் k வெக்டார். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், டி வெக்டாரும் கண்டுபிடிச்சாச்சு. பட் கேட்டிருக்கிறது ஒர்க் டன், விசை செய்த வேலை. ஸோ ஒர்க் டன், விசை செய்த வேலை. சரிங்களா? அதான் ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா வந்து எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார். இதுதான் வந்து ஒர்க் டனுக்கான ஃபார்முலா. சரி, அப்போ எஃப் வெக்டார் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை எடுத்து எழுதுங்க. அது மேலே இருக்கே ஐ வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 5k வெக்டார். இது எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார்ன்றது 2i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் மைனஸ் k வெக்டார். ஓகே, ரெண்டுத்தையும் டாட் பண்ணுங்க பார்க்கலாம். டாட் ப்ராடக்ட் என்ன பண்ணணும், ஐ வெக்டார் டேர்மை ஐ வெக்டார் டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும், ஜே வெக்டார் டேர்ம் ஜே வெக்டார் டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும், கே வெக்டார் டேர்மை கே வெக்டார் டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும். பட் ஐ டாட் ஐ, ஜே டாட் ஜே, கே டாட் கேலாம் 1 ஆகிடும். சரி, ஐ வெக்டார் பக்கத்தில் 1 இருக்குது. 1 × 2 2.
அப்புறம் ஜே வெக்டார் பக்கத்தில் இங்கே 3 இருக்குது, அங்கே 4 இருக்குது. 3 × 4 12. அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 × 1 5. ஓகே சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 மைனஸ் 5. 14ல் 5 போச்சுன்னா 9. ஸோ ஒர்க் டன் வந்து 9 யூனிட்ஸ். தமிழில் வந்து 9 அலகுகள். அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். Example 6.10. A particle is acted upon by forces 3i vector minus 2j vector plus 2k vector and 2i vector plus j vector minus k vector is displaced from the point 1, 3, minus 1 to the point 4, minus 1, lambda. If the work done by the forces is 16 units, find the value of lambda. தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு துகள் 1, 3, மைனஸ் 1 என்ற புள்ளியிலிருந்து 4, மைனஸ் 1, லாம்டா என்ற புள்ளிக்கு 3i மைனஸ் 2j ப்ளஸ் 2k மற்றும் 2i ப்ளஸ் j மைனஸ் k என்ற விசைகளின் செயல்பாட்டினால் நகர்த்தப்படுகிறது. அவ்விசைகள் செய்த வேலை 16 அலகுகள் எனில் லாம்டாவின் மதிப்பை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் 2 கொடுத்துருக்காங்க. 2 ஃபோர்ஸஸை எடுத்து எழுதுவோம். முதல் ஃபோர்ஸஸை F1 வெக்டார்னு எடுத்துக்கங்க. அது வந்து 3i வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார். செகண்ட் ஃபோர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா F2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் மைனஸ் கே வெக்டார். சரி, 2 ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டை மூவ் ஆகிறது. முதல் பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துங்க. ஸோ ஏ பாயிண்ட் வந்து 1, 3, minus 1. அந்த பாயிண்ட்லேருந்து பீன்ற பாயிண்ட்டுக்கு அது மூவ் ஆகுது. ஸோ பீன்ற பாயிண்ட்டை ரெண்டாவது பாயிண்ட் எடுத்துங்க. 4, minus 1, லாம்டா. சரி, ஓகே, இப்போது கொடுத்துருக்க ஃபோர்ஸ் 2 ஃபோர்ஸஸையும் ஆட் பண்ணி ஒரு ஃபோர்ஸை மாற்றணும். ஸோ எஃப் வெக்டார் அப்படின்றது என்னென்னா F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே சரி, எஃப் வெக்டார்ன்றது என்னது 3i வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார் ப்ளஸ் F2ன்றது 2i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் மைனஸ் k வெக்டார். சரி, அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3iயும் 2iயும் ஆட் பண்ணால் 5i வெக்டார் மைனஸ் 2j மைனஸ் ஜேனா மைனஸ் j வெக்டார். அப்புறம் 2iயும் மைனஸ் 2kவும் மைனஸ் கேனா ப்ளஸ் k வெக்டார். சரி, அப்போது எஃப் வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. 2 ஃபோர்ஸஸையும் ஆட் பண்ணி ஒரு ஃபோர்ஸாக மாற்றியாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டி கண்டுபிடிக்கணும். டிக்கு ஏ பாயிண்ட்லேருந்து பொசிஷன் வெக்டார் ஓஏ வெக்டார் கண்டுபிடிக்க போகிறேன். ஓஏ வெக்டார்ன்றது 1 இருக்கிறதுனால ஐ வெக்டார் 1 × ஐ வெக்டார் அடுத்தது ப்ளஸ் 3j வெக்டார் மைனஸ் கே வெக்டார். இதில் ஏலேருந்து ஓஏ வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பியிலேருந்து ஓபி வெக்டார். ஓபி வெக்டார்ன்றது 4i வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு கே வெக்டார். சரி, ஓபி வெக்டாரும் கண்டுபிடிச்சாச்சு. இதை ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நான் டி கண்டுபிடிக்க போகிறேன். டி வெக்டார். டி வெக்டார்ன்றது ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஓபி வெக்டார்ன்றது என்னது 4i வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் லாம்டா கே வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்ன்றது ஐ வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் மைனஸ் கே வெக்டார். ஓகே, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 4 இது மைனஸ் உள்ளே கொண்டு போகலாம். ஸோ 4i வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் லாம்டா கே வெக்டார் மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஐ வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் கே வெக்டார். ஸோ அப்போ அதுலேருந்து டி வெக்டார் கிடச்சிடும் நம்மளுக்கு. டி வெக்டார்ன்றது 4iயில் 1i போச்சுன்னா 3i வெக்டார் மைனஸ் ஜேயில் மைனஸ் 3jனா மைனஸ் 4j வெக்டார். இது லாம்டா கே, அது 1k. அப்போது லாம்டா ப்ளஸ் 1 × k. என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? இது லாம்டா கே, அது 1 × k. ரெண்டுத்துலையும் கே வெளில எடுத்துட்டா லாம்டா ப்ளஸ் 1k. ஸோ டி வெக்டாரும் கண்டுபிடிச்சாச்சு.
ஸோ எஃப் வெக்டார் தெரிஞ்சு போச்சு, டி வெக்டாரும் தெரிஞ்சு போச்சு. ஓகே, சரி, இதை எடுத்து வச்சு நான் லாம்டா கண்டுபிடிக்கணும். சரி, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒர்க் டன். ஒர்க் டன்னுனா எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார். ஒர்க் டன் வந்து எவ்வளோ யூனிட்ஸ்னு அவங்களே கொடுத்துருக்காங்களே. ஒர்க் டன் வந்து 16 யூனிட்ஸ், 16 அலகுகள் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்க. அப்போது விசை செய்த வேலை 16 அலகுகள் நான் கொடுத்துருக்காங்க, அதனால் நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஓகே, அப்போது இதில் எஃபோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எஃபோட வேல்யூ என்னது, 5i வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார். இது எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார் இங்கே இருக்குது. அது என்னென்னா 3i வெக்டார் மைனஸ் 4j வெக்டார் ப்ளஸ் லாம்டா ப்ளஸ் 1 இன்ட்டு கே வெக்டார். இது டி வெக்டார் ஈக்குவல் டு அந்த சைடு இருக்க 16. சரிங்களா, எஃப் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு 16 போட்டாச்சு. ஓகே, இப்போ இதில் எடுத்து டாட் பண்ணணும். எப்படி டாட் ப்ராடக்ட் பண்ணலாம், டாட் ப்ராடக்ட்ன்றது ஐ வெக்டார் டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும், ஜே வெக்டார் டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும், கே வெக்டார் டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, இங்கே ஐ பக்கத்தில் 5 இருக்குது, இங்கே ஐ பக்கத்தில் 3, 5 இன்ட்டு 3 15. இங்கே ஜே பக்கத்தில் -1 இருக்குது, அங்கே ஜே பக்கத்தில் -4 இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு 4 4. இங்கே கே பக்கத்தில் 1 இருக்குது, அங்கே கே பக்கத்தில் லாம்டா ப்ளஸ் 1. ஸோ 1 இன்ட்டு லாம்டா ப்ளஸ் 1 லாம்டா ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு அங்கே 16. புரியுதுங்களா, கே பக்கத்தில் 1, இங்கே கே பக்கத்தில் லாம்டா ப்ளஸ் 1, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் லாம்டா ப்ளஸ் 1. ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள். இந்த 1 கொண்டு வந்து இதோட ஆட் பண்ணினா 5, 15 + 5 20. ஸோ 20 + லாம்டா இஸ் ஈக்குவல் டு 16. அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 16 - 20. ஸோ 20ல் 16 போனால் 4, பெரிய நம்பரில் மைனஸ் இருக்குது, அதனால் -4. ஸோ லாம்டாவோட வேல்யூ -4. இதுதான் அவங்க கேட்ட லாம்டா வேல்யூ. ஸோ லாம்டா வேல்யூ -4. ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சு. Example 6.11. Find the magnitude and direction cosines of the torque about the point 2, 0, -1 of a force 2i plus I plus minus k whose line of action passes through the origin. தமிழில் பார்த்தீங்கன்னா 2i plus j minus k எனும் விசை ஆதி புள்ளி வழியாக செயல்படுகிறது என்க. 2, 0, -1 என்ற புள்ளியை பொறுத்து அவ்விசை முறுக்கு திறனை எண்ணளவையும் மற்றும் திசை கொசைனையும் காண்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கோங்க. எஃப் வெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் என்னென்னா 2i வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் மைனஸ் கே வெக்டார். இது எஃப் வெக்டார். சரி, இதுக்கப்புறம் அதில் கொடுத்துருக்கிறதுல 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 பாயிண்டில் ஒன்று வந்து த்ரூ த பாயிண்ட், இன்னொன்று அபவுட் த பாயிண்ட். இந்த அபவுட் த பாயிண்ட் எப்பவுமே ஓஏன்னு எடுத்துக்கணும், த்ரூ த பாயிண்ட் வந்து ஓபின்னு எடுத்துக்கணும். சரிங்களா, இதுதான் பொசிஷன், இதுதான் ரூல். இப்போ இதில் தமிழில் பார்த்திங்கன்னா அதே வந்து எப்படி சொல்லலாம்னா புள்ளி வழியாக அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த புள்ளி வழியாகன்னு சொல்கிறத வந்து பீனையும் புள்ளியை பொறுத்து எந்த புள்ளியை பொறுத்து சொல்கிறாங்களோ அதை ஓஏ ஒன்று எடுத்துங்க. இதுதான் ரூல், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா, சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா த்ரூ த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். த்ரூ த பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆரிஜின், த்ரூ தி ஆரிஜின் சொல்லியிருக்காங்க பாருங்கள். த்ரூ தி ஆரிஜின் சொன்னதுனால த்ரூ த பாயிண்ட் வந்து 0, 0, 0. ஆனால் த்ரூன்றதை நான் பீன்னு எடுத்துக்க சொல்லியிருக்கேன். தமிழில் வந்து இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வழியாக, ஆதி புள்ளி வழியாக அப்படின்னா வழியாகன்ற வேர்டு வந்துச்சுனாவே பி. சரிங்களா, அடுத்தது வந்து அபவுட் த பாயிண்ட். அபவுட் தி பாயிண்ட் எப்பவுமே ஏன்னு எடுத்துக்க சொல்லியிருக்கேன். ஸோ அபவுட் த பாயிண்ட் ஏ வந்து என்னென்னா 2, 0, -1. தமிழில் வந்து புள்ளியை பொறுத்து அந்த வேர்டை இருந்துச்சுன்னா அதை ஏன்னு எடுத்துக்கணும். இந்த 2 வேர்டை வந்து கிளியராக வச்சுங்க. த்ரூ த பாயிண்ட்னு சொன்னால் பி, அபவுட் த பாயிண்ட் சொன்னால் ஏ. தமிழில் வந்து புள்ளி வழியாக அப்படின்ற வேர்டு வந்தால் பி, புள்ளியை பொறுத்து அப்படின்னு வந்தால் அது ஏ அப்படின்னு எடுத்துங்க. சரிங்களா, சரி, இப்போ இதிலேருந்து ஓபி வெக்டார் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா 0i + 0j
ப்ளஸ் 0k. அதுக்கப்புறம் OA அப்படின்றது 2i, j வராது, வேணால் 0jன்னு போட்டுங்க, மைனஸ் k. ஸோ ஓபியும் ஓஏவும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், ஆர் கண்டுபிடிச்சிடலாம். ஆருக்கான ஃபார்முலா என்னென்னா ஏபி தான் ஆர். ஏபின்றது ஓபி மைனஸ் ஓஏ ஃபார்முலா. ஓகே, ஸோ ஓபின்றது 0i ப்ளஸ் 0j ப்ளஸ் 0k மைனஸ் ஓஏன்றது 2i ப்ளஸ் 0j மைனஸ் k. ஸோ இப்போ மைனஸ் 0ன்றனால இதை விட்டுடலாம், மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 2i வெக்டார், j 0ன்றனால அதை விட்டுருங்க, கேக்கு வந்து ப்ளஸ் k வெக்டார். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஆர் வெக்டார். ஸோ ஆர் வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. அவங்களே எஃப் வெக்டார் ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. சரி, நம்மளுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், டார்க், முறுக்குத்திறன் டார்க்கு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா வந்து டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா படி நான் ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார்ன்றது ரெண்டு வெக்டாரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுன்றதுனா டிட்டர்மினன்ட் ஐ ஜே கே. அதுக்கப்புறம் ஆரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்தீங்கன்னா ஐயோடதுக்கு -2, ஜே இல்லை, கே வந்து 1. எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப் அவங்க கொடுத்துருக்கிறது 2 1 -1. ஸோ 2 1 -1. சரி, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஐ வெக்டார் இன்ட்டு இதை விட்டிங்கன்னா 0 -1 மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 -2 2 minus 2 into 1 2 plus k vector into இது விட்டிங்கன்னா -2 -0. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு ஆர் கிராஸ் எஃப் கிடச்சிடுச்சு. ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார்ன்றது மைனஸ் ஐ வெக்டார், இது 0, அப்போ அதை விட்டுடலாம், இது -2k வெக்டார். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆர் கிராஸ் எஃப் கண்டுபிடிச்சாச்சு. டார்க் டி வெக்டார்ன்றது கண்டுபிடிச்சா, ஏன்னா டார்க்ன்றது டி வெக்டார். ஸோ டி வெக்டார் தான் -i வெக்டார் -2k வெக்டார். ஸோ அவங்க கேட்ட முறுக்குத்திறன் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் அந்த முறுக்குத்திறன். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இதோட டைரக்ஷன் கொசைனும் மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க. சரிங்களா, எண்ணளவு மற்றும் திசை கொசைனை காண்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, அது இங்கேயே கண்டுபிடிச்சி காமிச்சிடுறேன். எண்ணளவு மேக்னிடியூட் என்ன அப்படின்னா, மேக்னிடியூட் எண்ணளவு அப்படின்றதுனா மாடுலஸ் எடுக்கிறது தான். மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் அப்படின்னு தான் மேக்னிடியூட். ஸோ ரூட் ஆஃப் ஐ கோஎஃபிஷியன்ட் -1 ஸ்கொயர் பண்ணால் +1 ப்ளஸ் -2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது √5. ஸோ √5 தான் மேக்னிடியூட் ஆஃப் தி டார்க். முறுக்குத்திறனின் எண்ணளவு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா திசை கொசைன் கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ஷன் கொசைன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன், கவனிங்க. வெரி சிம்பிள். ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த மேக்னிடியூடால் டிவைட் பண்ணால் அதுதான் வந்து டைரக்ஷன் கொசைன். ஸோ ஐ பக்கத்தில் -1 இருக்கா, இப்போது -1/√5 அது வந்து 1, கமா ஜே கோஎஃபிஷியன்ட் இல்லை அதனால் அது 0. அப்புறம் கே கோஎஃபிஷியன்ட் -2 -2 டிவைட் பண்ணிங்கன்னா -2/√5. சரிங்களா, இதுதான் வந்து டைரக்ஷன் கொசைன். ஓகே, ஸோ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கொசைன் ஆஃப் டார்க் கண்டுபிடிச்சாச்சு. முறுக்குத்திறனின் எண்ணளவு, இது திசை கொசைன், எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் ஆன்சர்.